அத்தப்சீர் இதா புயிசல் ஹல்கோ எழுப்பப்பட்ட படைப்பினங்கள் எழுப்பப்பட்டால் மின் குபூரிஹிம் அவருடைய கபூரிலிருந்து படைப்பினங்கள் எழுப்பப்பட்டால் காலு அவர்கள் சொல்லுவார்கள், அதாவது குஃபார்கள் சொல்லுவார்கள், யா ஹலாக்கனா எங்களுடைய அழிவே, மண் ஐக்கலனா எங்களை யார் விழிக்க வைத்தது, மின் நௌமினா எங்களுடைய தூக்கத்திலிருந்து யார் எங்களை விழிக்க வைத்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஃபயுஜீபூன பதிலளிப்பார்கள், மின் தில்காயி புறத்திலிருந்து, தில்கான திசை புறம் அப்படின்னு அர்த்தம், அன்ஃபுசியும் தங்களுடைய புறத்திலிருந்து, அதில் அவங்களுக்குள்ளேயே அவங்களுடைய புறத்திலிருந்து அவங்களே பதில் சொல்லுவாங்க. அப்படின்னா அவங்களே புலம்பிக்குவாங்கன்னு அர்த்தம். அவங்களே பதில் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஃபைஜீபுன பதில் சொல்லுவார்கள், மின் தில்காய் அன்ஃபுசியும் தங்களுடைய புறத்திலிருந்து பதில் சொல்வார்கள். ஹாதா இது மா ஒன்றாயிருக்கும், வாதர் ரஹ்மானு இறைவன் வாக்களித்தானே அந்த ஒன்றாயிருக்கும் என்று அவங்களே தங்களுக்கு தானே சொல்லிக்கொள்வார்கள். சதக்க உண்மைப்படுத்தினார்களே, ஃபீஹி அந்த விஷயத்திலே, முர்சலூன ரசூல்மார்கள் உண்மைப்படுத்தினார்களே அந்த ஒன்றாயிருக்கும். மா கானத் நஃபுகத்து சானியத்து இரண்டாவது ஊதுதல் ஆகியிருக்கவில்லை, இல்லா சைஹத்தன் வாஹிதத்தன் ஒரே ஒரு சப்தமாக தவிர ஆகியிருக்கவில்லை. ஃபைதாகும் அந்த நேரத்தில் அவர்கள் அஹ்யாஉன் உயிரோடு இருப்பார்கள், உயிர்ப்பிக்கப்படுவார்கள். மஜ்மு ஊன லதைனா நம்மிடம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். முஹ்லரூன மஹ்லூரூன ஆஜர்படுத்தப்படுவார்கள். ஃபி மௌகிஃபில் ஹிசாபி அந்த கேள்வி காணக்கூடிய அந்த மைதானத்திலே ஆஜர்படுத்தப்படுவார்கள். ஃபி ஹாதல் யௌமி இந்த நாளையிலே இருக்கிறது, ஆதல் யோமில் ரஹீபி பயங்கரமான இந்த நாளையிலே, ரஹீப்னா பயங்கரமான இந்த நாளையிலே, லா துலுலமு அநியாயம் செய்யப்படாது, நப்சுன் எந்த ஆத்மாவும், சையன் கொஞ்சமும் அநியாயம் செய்யப்படாது, பி நக்ஸி சவாபி நன்மையை குறைப்பது கொண்டு எந்த ஆத்மாவும் கொஞ்சமும் அநியாயம் செய்யப்படாது. வலா பி ஜியாதத் இகாபின் தண்டனையை அதிகமாக்குவது கொண்டு எந்த ஆத்மாவும் அநியாயம் செய்யப்படாது. வலா துஜ்ஜவுன கூலி கொடுக்கப்பட மாட்டார்கள், இல்லா ஜஜான் கூலியை தவிர, மா குந்தும் தஉமலூனஹு அவர்கள் எதை செய்யக்கூடியவர்கள் ஆகிவிட்டார்களோ அந்த ஒரு கூலியை தவிர வேறு எந்த கூலியையும் கொடுக்கப்பட மாட்டாது. மின் ஹைரின் வசர்ரின் நன்மையிலிருந்தும் தான் தீமையிலிருந்தும் தான் அவர்கள் நீங்கள் எதை செய்யக்கூடியவர்களாக ஆகிவிட்டீர்களோ அந்த ஒன்றை தவிர வேறு எதுவும் கூலியாக கொடுக்கப்பட மாட்டாது. அப்போ யாருக்கும் எந்த அநியாயம் செய்யப்படாது. செஞ்ச நன்மைக்கு குறைவில்லாமல் சரியான கூலி கிடைக்கும். செஞ்ச பாவத்துக்கு அதிகப்படுத்தாமல் செஞ்ச பாவத்துக்கு மட்டும்தான் தண்டனை. என்ன அமல் செஞ்சீங்களோ, நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி, அதுக்கு கரெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக நன்மையாக இருந்தாலும் கிடைக்கும், தண்டனையாக இருந்தாலும் அது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தீமு. மஃபாதுலாயா இந்த ஆயத்துடைய தீமு, அசாத்து கியாமத் நாளாகிறது, ஹக்குன் உண்மையாக இருக்கும், லாரைபே ஃபி அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை, ஃபீஹா அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தகுத்தி வரும் பக்தத்தன் அது உடனடியாக திடீர்னு வரும், பக்தத்தனா திடீர்னு, தகுத்தினா வரும். ஃபலாபுத்த அவசியமாகும், மினல் இஸ்திதாதி ரெடியாகுவது அவசியமாகும், லஹா அந்த கியாமத்து நாளுக்கு ரெடியாவது அவசியமாகும். பில் ஈமானை கொண்டு, வல் அமலி சாலியான அமலை கொண்டு ரெடியாகுவது அவசியமாகும். ஃபமன்லம் யக்தரிஸ் பிகா அதை கொண்டு யார் கவலைப்படவில்லையோ,
வக்க விழுந்து விடுவான், ஃபி நதாமத்தி கை சேதத்திலே விழுந்து விடுவான். ஃபமன் யார் லம் யக்திரிஸ் கவலைப்படவில்லையோ பிகா அந்த நாளை கொண்டு யார் கவலைப்படவில்லையோ வக்க விழுந்து விடுவான், ஃபி நதாமத்தி கை சேதத்திலே விழுந்து விடுவான். யௌம லா தன்ஃபு நதாமா கை சேதம் பயனளிக்காத. யௌமுக்கு எப்படி அர்த்தம் வைக்கிறதுன்னு தெரில. லர்ஃபு முலாஃபு ஜும்லா வந்து முலாஃபிலேயே. அப்போ கை சேதம் பயனளிக்காத அந்த வருத்தத்திலே அவன் விழுந்து விடுவான். வக்க மேலும் விழுந்து விடுவான், ஃபி ஹஸ்ரத்தின் நஷ்டத்தில். யௌம லா தன்தையில் ஹஸ்ரத்து கை சேதம் முடியாத அந்த நாள், அந்த நாளுடைய கை சேதத்திலே அவன் விழுந்து விடுவான். அப்படின்னா அன்னைக்கு அவன் கை சேதப்படுவான், ஆனால் அது அந்த கை சேதம் அவனுக்கு பயனளிக்காது. அதே போல் நதாமான கை சேதம் தான், ஹசரத்தினால கை சேதம் தான், நஷ்டம். அப்போ அந்த நஷ்டம் முடிவடையாத நஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட கஷ்டத்தில் அவன் வந்து மாட்டிக்குவான் அப்படின்ட்டு அந்த வந்து தீம். ஓகே, இந்த பாராகிராஃப் இதோட முடியுது. வாஹிதுவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.